வெல்கம் பேக் டு சுமன். அதாவது என்னென்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய நர்சிங் லைசன்ஸை நான் ரினியூவல் பண்ணியிருந்தேன். இப்போ 5 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ ரினியூவல் பண்ணணும் அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம அப்போ என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கும் இந்த மாதிரி மறுபடியும் ரினியூவல் பண்ணும்போது. ஸோ நானுமே ஒரு சில விஷயங்களை வந்து நடுவில் மறந்துட்டேன். அதாவது எந்த டைமில் வந்துட்டு கோர்ஸ் வரும், நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரீ டெஸ்ட் வரும், அதுக்கப்புறமா ப்ரீ டெஸ்ட் முடிச்சுட்டு போஸ்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக முதல்ல எடுத்தவொடனே கோர்ஸை படிக்கணும்னு கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அது வெப்சைட்டில் போயிட்டு. பட்டு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் ஒரு வீடியோவாக இதை மேக் பண்ணி போட்டோன்னா, ஸோ உங்களில் யாருக்காவது அடுத்து ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடியும் ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில் அந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணிவிட்டு அதில் சிஎன்இ மாடியூல் போனோம்னா அதில் நம்மளோட அந்த கோர்சஸ் எல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி போன ரினியூவலுக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸை விட்டுட்டு மீதி இருக்க கோர்ஸை அட்டன் பண்ணி 132 ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரினியூவல் பண்ணுறதுக்கு பிஎல்எஸ் தியரி அண்ட் பிஎல்எஸ் ஸ்கில் வந்துட்டு மஸ்ட்டு. ஸோ பிஎல்எஸ் தியரியையும் முடிச்சிடணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கு கீழேயே வந்துட்டு என்ன பிஎல்எஸ் ஸ்கில் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கான எந்தெந்த சென்டர்லலாம் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியிருக்கு அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்ரூவ்டு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு இது வந்துருக்கும், சின்னதாக கோடு போட்டு அந்த இது காட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த சென்டர் ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த இதில் வந்துட்டு அந்த பிஎல்எஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் அந்த ஃபோன் நம்பரும் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூரில் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் ஒரு டேட்டில் எடுப்பாங்க. அப்படின்னா திருவேற்காட்டில் வந்துட்டு ஜீவன் கம்யூனிட்டி காலேஜ் இருக்குது, அந்த இடத்துல வந்து வேறு டேட்டில் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்க்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கணும். அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்கள கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா பிஎல்எஸ் அது நீங்கள் ஸ்கில் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தியரி நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த தியரி சர்டிஃபிகேட்டும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சம் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க, 500 ரூபா அந்த மாதிரி. அது நீங்கள் பே பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போன பிறகு அவங்க கொடுத்த அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த சென்டருக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் போகணும். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் போன உடனே உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஹாலில் உட்கார வைப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 9 o'clock போல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிஎல்எஸ். அதில் நான் வந்து எங்கே அட்டன் பண்ணேன், திருவேற்காட்டில் தான் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது. இன்ச் பை இன்ச் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் படிக்கும்போது கூட என்னுடைய டியூட்டர்லாம் வந்துட்டு இந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் வைஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது.
ரொம்ப தெளிவாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு ப்ராக்டிக்கல், ஸோ அவங்க ஓரலாகவும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்தும் காட்டுறாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சொல்லி கொடுத்த உடனே நம்மளையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே திரும்பி செய்ய சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் போயிட்டு கடைசியில் ஒரு டெஸ்ட் மாதிரியும் ப்ராக்டிக்கல் நம்ம அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு 3 மணி ஆகிடுது. ஸோ அது முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஹவர்ஸ் வந்து எப்போ ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் வந்துட்டு அந்த ப்ராக்டிக்கலோட 10 ஹவர்ஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ அது ஆட் ஆன பிறகு நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்மளோட அந்த ரினியூவல் ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எந்த சென்டரில் போய் நம்ம ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணமோ அந்த சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஹவர்ஸ் ஆட் ஆன உடனே நம்ம வந்து ரினியூவல் பண்ணிடலாம். ஸோ அந்த ரினியூவல் பண்ணுறதுமே நமக்கு வந்து ஃப்ரீ தான். இதுலேயே வந்து ரினியூவல் அந்த வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரினியூவல்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆன்லைன் ரினியூவலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களோட மொபைலில் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 150 ஹவர்ஸ் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ரினியூவல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் போலவே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட ஐடி கார்டும் ரினியூவல் சர்டிஃபிகேட்டுமே வந்துடும். அதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.